Hi guys, and welcome back to Karma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டே டு டே பாத்தீங்கன்னா உங்களுக்காக பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லூனா டோக்கன் அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பெப்பே டோக்கன். ஸோ லூனா டோக்கன் பத்தி நம்ம தோழர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி லூனா வந்து $1 போகுமா ப்ரோ, இந்த மாதிரி நாங்கள் செம்ம லாஸ் ஆயிடுச்சு நம்ம இனிஷியல் பீக்ல இருந்தப்போ, பட் ஆனால் இப்போ திருப்பி அதை ரீவேம்ப் ஆகுமா, பயங்கரமா பேர்ன் பண்றாங்க ப்ரோ லூனா மெக்கானிசம்லாம் சேர்த்து, பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தாலுமே சரி, நிறைய வெப்பேஜஸ் வந்து போட்டிருப்பாங்க. 2020 ப்ரெடிக்ஷன், 2025 ப்ரெடிக்ஷன், 2030 ப்ரெடிக்ஷன், 2030ல $1 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒரு என்ன சொல்ற ஒரு ரியாலிட்டியோட இந்த விஷயத்த வந்து நம்ம லூனா பொறுத்த வரைக்கும் பார்க்கணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லூனா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா இருக்கும்போது வெறும் 10 crore டோக்கன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க லூனாசி கம்யூனிட்டி டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி லூனா டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளையா இருக்கு. சரி ப்ரோ, 5 லட்சம் கோடி சப்ளை இருக்கு, இது எப்பயாவது கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான பேர்ன் மெக்கானிசம் மூலமா அது கம்மி பண்ண முடியும். அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்ன் மெக்கானிசம் பண்றாங்க. லூனா கம்யூனிட்டி சரி ஒரு சைட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல பினான்ஸும் எஃபர்ட் எடுத்து பண்ணுது. சரி ப்ரோ, இப்போ இந்த பினான்ஸ்க்கும் லூனாக்கு என்ன ப்ரோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினான்ஸோட எக்ஸ் சிஇஓக்கும் லூனாவோட ஃபவுண்டருக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா லூனாவோட ஃபவுண்டர் ஜெயிலில் இருக்காங்க, பினான்ஸோட சிஇஓ ரிசைன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இதுல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்துச்சு, லூனாக்கு ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப மக்கள் எல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவுட் ஆயிடுச்சு, அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பேர்ன் பண்றாங்க. அவங்களும் பேர்ன் பண்றாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம லூனா கம்யூனிட்டி லூனாவோட ஈகோ சிஸ்டமும் பேர்ன் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 116 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூனா கம்யூனிட்டி பேர்ன் பண்ணிருக்காங்க. பினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கூட சேர்த்து ஒரு 60 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு துளி கூட பத்தாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணியுமே பாத்தீங்கன்னா லூனா டோக்கன் வந்து இன்னைக்கு வந்து 2% டவுன்ல தான் இருக்கு. ஸோ நிறைய பேரோட கேள்வி கொஸ்டின் வந்து என்ன தெரியுமா, ப்ரோ கண்டுபிடிச்சவர் ஜெயில இருக்காரு, லூனா டோக்கன் $100 இருந்து ஜீரோக்கு லிட்டலா டச் ஆயிடுச்சு, அண்ட் டெவலப்பர்ஸ் யாருமே எதுவும் ஒர்க் பண்றதும் கிடையாது லூனாக்கு, இதுக்கப்புறமும் லூனாவை நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு. அண்ட் அதுதான் அந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் லூனால கிடைக்கிற வரைக்கும் there is nothing going to be a very good investment in லூனா கம்பேர் பண்றோம். ஏன்னா அவங்க டெவலப்பர்ஸும் எதுவும் நம்மளுக்கு போஸ்ட் பண்றது இல்ல, அவங்க ஈகோசிஸ்டம் புதுசா வந்திருக்க சிஇஓவும் நம்ம பத்தி எதுவும் சொல்றது கிடையாது. அண்ட் இவங்க என்னதான் பேர்ன் பண்ணாலும் அதை பெருசா ஏற போகுது. ஏன்னா 5 லட்சம் கோடி லூனா டோக்கன்ஸ் இருக்குன்றதுல அதெல்லாம் கம்மி பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. ஸோ இட் இஸ் a டெட் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட ஒரு டெட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லூனா இருக்கு. சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பெப்பே. லாஸ்ட் 3 டேஸா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெப்பே வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அண்ட் இப்பயும் அதுதான் சொல்றேன், பிகாஸ் இப்பயுமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய வேல் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்பேல நடந்துட்டு இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் மக்கள் எல்லாருமே. ஏன்னா பெப்பே இந்த மாதிரி ஒரு மீம் காய்ச்சலா வேல் மூவ்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சுன்னா, சின்ன மார்க்கெட் கரெக்ஷன் பிட்காயின்ல நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமான அடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மீம் காயின்ஸ் போடும். அதுவும் முக்கியமா இந்த பெப்பே மாதிரி காயின், பெப்பே, இந்த ஃப்ளோக்கி ஐஎன்யூ, அப்புறம் இந்த டபிள்யூஐஎஃப் டோக்கன் இப்போ ரீசன் வந்து அவங்கலாம் பார்த்தீங்கன்னா செம்ம அடி வந்து உங்களுக்கு ஈஸியாக 10 to 12% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வேல் ஆக்டிவிட்டி, வேல் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே தீர்மானிக்குது. நான் திரும்ப சொல்றது தான், கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை கோல்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு செட் ஆஃப் கீ பிளேயர்ஸ் பிளே பண்றது, அதுவும் வேல்ஸ் பிளே பண்றது. அன்லெஸ் ரெண்டல் அது வேல்ஸ் கிட்ட இருந்து மூவ் ஆகி சென்ட்ரலைஸா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு தீர்மானிக்க முடியும். நீங்க எவ்வளோ பெரிய டி அனாலிசிஸ் பண்ணி பேட்டர்ன் பண்ணாலுமே ஒரு சில டைம்ல அது ஃபெயில் ஆகும். பிகாஸ் வேல் மூவ்மெண்ட் அவங்க எப்படி மூவ் பண்றாங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது. ஸோ பெப்பேயுமே அதே மாதிரி தான். நிறைய பேர் பெப்பே புது ஆல் டைம் டெய்லி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வீடியோஸ் எல்லாத்துலயுமே, கண்டிப்பா பெப்பேக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நடக்குது. இப்போ வேல்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது, அது பெரிய கரெக்ஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் while you trade and invest in crypto market. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, so that they can also get easy crypto knowledge from our Karma Crypto channel. Thank you.